வாக்காளர்களுக்கு வணக்கம். நானும் தொடர்ந்து ராசி பலன் சொல்லிண்டே இருக்கேன். நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களே. உங்களுக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆன்மீக அரசியல் பார்த்துண்டு கமெண்ட் பண்றவாளுக்கு விடியறதுக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. சரி, இன்னைக்கு நம்ம தலைவர்களோட ராசி பலனை பார்த்துருவோமா? யானை ராசி, பனையூர் நட்சத்திர நேயரே. எத்தனை தடவை சொல்றது, உங்க கொள்கை எதிரி பத்தி பேசுங்கோன்னு வாயே திறக்க மாட்டேலே. புதுச்சேரி போயிண்டு ஒன்றிய அரசு சரியில்லை, ஆனா அவள் கூட்டணி வச்சிருக்க கட்சி நல்லாட்சி செய்துன்னு பேசுறேன். அப்பவும் பாஜகன்னு சொல்லல. சரி, இப்போ ஈரோட்ல போய் அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்னு மக்கள் கிட்டயே கேக்குறேன். உங்க வாய்க்குள்ள என்ன குலாப் ஜானா இருக்கு அப்படின்னு மக்கள் கேக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா செப்டம்பர் 27 புடிச்ச டெல்லி கண்டம் இன்னும் விடாம துரத்துண்டே வருதே. அப்புறம் எப்படி நீங்க பேசுவேல்? அப்படியும் ஏதாவது பேசினாலும் அது எல்லாமே தேவையில்லாத ஆணியாதான் இருக்கும். எந்த ஊரு போனாலும் அங்க இருக்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா கூகுள் பார்த்து அந்த ஏரியாவோட சிறப்பா பேசுவேல். அதுதான் உங்க ராசியோட சிறப்பு. உங்க கட்டப்படி உங்க அரசியலும் சினிமாவும் ஒண்ணு. இது புரியாதவ வாயில மண்ணு. மத்தபடி ஏதாவது டேட்டாவா பேசுனீங்கன்னா தப்பா பேசி போறவ வரவன்ட்டெல்லாம் அடி வாங்குற வாய்ப்பும் உங்க கட்டத்துல இருக்கு. 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கதா சொல்றேன். ஆனா கட்டம் கடந்த 5 வருஷத்துல 47 பள்ளிக்கூடங்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கதால சொல்லுது. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா இல்லைன்னு சொல்றேன். ஆனா கட்டப்படி பாதுகாப்பான டாப் 25 இடங்கள்ல தமிழ்நாட்டோட 8 மாவட்டங்கள் இருக்கே. தீய சக்தி திமுகன்னு சொல்றேன். ஆனா கட்டம் பாஜக தான்னு சொல்லுதே. பல மத கலவரங்கள்லாம் பண்ணிருக்கதாவும் சொல்லுது இந்த கட்டம். பொருளாதாரம் உயரணும்னு சொல்றேன். ஆனா இந்த கட்டம் அதுவும் உயர்ந்துதான் இருக்கு, மூடிண்டு போடா அப்படின்லாம் சொல்லுது. கட்டமே சொன்னாலும் நான் சொல்ல போற இந்த விஷயங்களை பத்தி மட்டும் நீங்க பேசவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு பேசுறாதே. திருப்பரங்குன்றம் விவகாரம், கரூர் துயரம், மத கலவரம், 100 நாள் வேலை திட்டம், அதிமுக, குறிப்பா பாஜக அப்படிங்கிற பொன்னான வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து உதிரவே கூடாது. ஏன்னா ஒரு தூய சக்தி இது மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுறது அபச்சாரமாகிரும். நீங்க ஒரு அன்னப்பறவை மாதிரி, அதாங்க ஸ்வான். அந்த அன்னப்பறவை மாதிரி. இந்த அன்னப்பறவையால மற்ற கட்சியில இருந்து கழிச்சு போட்ட கழிசடங்கள்லாம் இருக்குமோ இல்லையோ, அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்க தெரியும். அதே மாதிரி பெரியார் மாதிரியான மகா தலைவர்களை பெயரளவுல மட்டும் பிரிச்சு வைக்கவும் தெரியும். உங்க கட்டப்படி நீங்க ஒரு ஸ்பெஷல் சர்வைவல் ட்ரெயினராகவும் இருப்பீங்க. நல்ல மலைமாடு மாதிரி வீட்டுல தின்னுட்டு படுத்து சொகுசா வாழ்ந்தவாள் எல்லாருக்கும் எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிறத சாப்பாடு, தண்ணி, என் கக்கூஸ் வசதி கூட ஏற்படுத்தி கொடுக்காம நாள் ஃபுல்லா நிக்க வச்சு சொல்லி கொடுப்பேன். இந்த அடிக்கப்புறம் எத்தனை அடி வாங்கினாலும் தாங்கிக்க கூடிய சக்தியை உங்க தொண்டர்களுக்கு கொடுக்கும் வல்லமை படைத்தவர் நீங்கள். இந்த வாரம் உங்களுக்கு பிடித்த நிறம் மஞ்சள், பிடித்த சாரி மஞ்சள் சாரி, பிடித்த வாகனம் மஞ்சள் லாரி, பிடித்த பாடல் மஞ்சள் பூக்கும் வஞ்சி பூங்கொடி. கோட்டை ராசி, செங்கல் நட்சத்திர நேயரே. சீனியாரிட்டின்னு பேசிட்டு கடைசியில உங்க அரசியல் அனுபவத்தையே வயசா வச்சுட்டு இருக்கவா கிட்ட ஔவையார் பாட்டி மாதிரி குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. பேசாம கோவில்லையே மணியாட்டின்னு இருந்தாவாச்சும் புண்ணியமாவது கிடைச்சிருக்குமோ இல்லையோ. இப்படி தற்கொலை கூட்டத்துல சிக்கி சின்ன பின்னமாகணும்னு எழுதிருக்கு உங்க கட்டத்துல. இருந்தாலும் இந்த கட்சியில சேர்ந்த நேரம் தள்ளாடுற வயசுலயும் தலைப்பு செய்தியா வர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நன்றிக்காக உங்க அனுபவ அறிவை வச்சு கட்சிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிருவீங்க. ஆட்டு மந்த மாதிரி ஒரு நடிகன் பின்னால வர கூட்டத்துக்கு ஆட்டுக்கொட்டாய் தான் சரியா இருக்கும்னு சரியா செட்டிங்க போடுவேல். கம்பிக்கு கம்பி தாவக்கூடிய குரங்கு கூட்டத்துக்கு முள்வேலி தான் சரியா இருக்கும்னு சரியா கணக்கு போடுவேல். சமீப காலமா உங்க 4ஆம் கட்டத்துல இருக்க 4 எழுத்து சனி உங்க வாயிலிருந்து அருள்வாக்க அள்ளி தெளிச்சுண்டு இருக்காள். பாஜக அதிமுகவோட பி டீம் அப்படிங்கிற உலகறியா உண்மையை சொல்லி எல்லாரையும் அப்படியே ஷாக் ஆக்கிடுவேல். அது மட்டும் இல்லாம அப்படி பம்பரமா சுத்தி 84 வேலையும் சேர்த்து போட்டு செய்வேல். இந்த வேலையில பாதியாவது உங்களுக்கு அடையாளம் தந்த கட்சிக்கு செஞ்சிருந்தேன்னா கூட ஈரோடு மாவட்டத்தை முழுசா அதிமுகவுக்கே ஜெயிச்சு கொடுத்திருக்க முடியும். ஆனா கடந்த 4 வருஷம் நயவஞ்சகனா இருந்த பாவத்துக்கு இந்த அணில் குஞ்சுகளை மேய்க்கிறது தான் உங்களுக்கு பரிகாரம். எம்பளத்தி ராசி, புசி நட்சத்திர நேயரே.
உங்க கட்டத்துல முத்த மழை கொட்டிண்டு இருக்கு. பாரபட்சம் இல்லாம எல்லாராலையும் ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு ஆசை பெற்றவர் நீங்கள். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. உங்க கட்டத்துல புதுசா செங்கல் கோட்டை ஒண்ணு உருவாகிண்டு வருது. அது உங்க தலையில இருந்த பாரத்தை மொத்தமா குறைக்க போகுது. இனிமேல் இட்னு போற அந்த சங்கடம் எல்லாம் உங்களுக்கு இல்ல. ஜாலியா ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியதான். மரத்துல ஏறாத, சேர கீழே போடு, கரண்ட் கம்பிய கடிக்காத அப்படின்னு உயிரை போக கத்த வேண்டிய அவசியம் இனி உங்களுக்கு இருக்காது. உங்க வாயில சென்டர் ஃபிஷ் பகவான் இருந்துட்டு நாட்டியமாடி பஞ்ச் டைலாக் பேசுற வல்லம கூட கொடுப்பாள்னா பாத்துக்கோங்களேன். மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு மொத்த மழை வாரம். இது மாதிரி உங்க தலைவர்களோட ராசி பலனை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு மதிமுகம் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க.